ரெசின் ஆர்ட் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ரெசின்லேயே வந்து கிளாக் செய்கிறதுக்காக இந்த கிட்டு வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக ரெசின் மட்டும் தனியாக தான் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது அந்த கேப்பை ஓப்பன் பண்ணுறது தான். இங்கே பாருங்க, ரொம்ப ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு எனக்கு இதை ஓப்பன் பண்ணவே. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த கிளாக்கோட கிட்டும் ஆன்லைனில் வாங்கிட்டேன், அமேசானில் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த போர்டில் வந்து ரெசினை வந்து 2:1 ரேஷியோவில் கலக்கி இந்த மாதிரி போர்டில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதில் இருக்க அந்த கலர்ஸ் வந்து வாட்டர் கலர் தான். கொஞ்சம் ட்ரையான பீசஸ் வந்து சும்மா இந்த தண்ணியில் கலக்கி லைட்டாக அங்கங்கே ஊற்றி விட்டேன். அது இந்த மாதிரி கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டேன். பேக்ஸ் அந்த ஹோலில் மட்டும் கொஞ்சம் ஃபில் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி ஹோல் மூலமாக எனக்கு ட்ராப்ஸ் எல்லாம் கீழே போய் கொஞ்சம் ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்புறம் அதை கத்தி விட்டு எடுக்கிற மாதிரி ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் வந்துட்டு அந்த ஹோல் வழியாக கீழே இறங்காமல் கொஞ்சம் செக்யூர்டாக வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ரிங்கு இது எல்லாமே வந்துட்டு ஃபெவிகாலை வச்சு பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இதுக்கு மேலே ஒரு ஷீட் இருக்கும், பட் நான் அந்த ஷீட்டை ரிமூவ் பண்ணல. நீங்கள் அந்த ரிங்கை வச்சுட்டு அதுக்கு மேலே கூட ரெசின் ஊற்றலாம், ஆனால் நான் ஊற்றலை. அடுத்து இந்த கிட்டை வந்துட்டு அவங்க கொடுத்துருந்த மாதிரி பேக் சைடு அந்த பேட்ரி வைக்கிறது, உள்ளே அடுத்தது வந்துட்டு ரிங்கு இது எல்லாமே இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த பிளாக் கலரில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேலே ஒன்று டைட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருந்தாங்க. அதையும் உள்ளே வச்சுக்கிட்டேன். அடுத்தது முள், சின்ன முள் ஃபஸ்ட்டு, அடுத்து பெரிய முள், அதுக்கு மேலே நொடி முள். அது சைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த ஹோலோட சைஸ் பார்த்தாலே. அதெல்லாமே ஆர்டர் வைஸ் வச்சு நல்லா டைட் பண்ணியாச்சு. இந்த நொடி முள்ளே வந்து ஒரு லாக் பண்ணுற டைப்பில் தான் இருந்துச்சு. முடிச்சாச்சு. அடுத்து பேட்ரி போட்டோன்னே நல்லாவே ஒர்க் ஆகுது பாருங்கள். மீதி இருக்கிற ரெசினை இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேன், பிளாஸ்டிக் பிளேட்டு. அதுக்கு மேலே ஒரு ஒயிட் ஷீட்டு, பிளாஸ்டிக் சீட்டு விரிச்சிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் கலர்லாம் கலந்து சும்மா மீதி இருக்கிறத மெங்கிள் பண்ணி விட்டேன். ஓவர் நைட் ட்ரை ஆக விட்டதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஷீட்டில் வச்சனால எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. அதுக்கு மேலே ஃபெவிக்ரில் மோல்டிட் க்ளே இருக்கு இல்லையா, அதை வச்சு சும்மா ஒரு ட்ரீ மாதிரி மீதி இருக்கிறத வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி பண்ணேன். ஒரு ட்ரீ மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுக்கு எல்லாமே கலர் அக்ரிலிக் கலர் தான் கொடுத்தேன். அது ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி ஆகிடுச்சு. இந்த ரெசின் ஒர்க்கும் க்ளே ஒர்க்கும் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.